கிறிஸ்துவை அறிக்கையிடுதல். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். யோவான் 20, 27, 28, 29. பெர்கமு சபையில் நிக்கோலாய் மதஸ்தாருடைய இடரலான போதகரும் பாலாக் மன்னன் பிளேயாம் மூலம் இஸ்ரவேலரை மாம்சீக பாவத்தில் விழுவதற்கு போதித்த பாவமும் வந்தபோது அந்திப்பா மக்களை எச்சரித்து உண்மையான கிறிஸ்துவின் வீரர்களாய் வாழ அறிவுரை செய்தார். இதனால் ஜூலியஸ் சீசர் அந்திப்பாவை அழித்தால் சபையை அழித்து விடலாம் என்று அந்திப்பாவை பழுக்க காய்ச்சியை எருது சிலைக்குள் போட்டு கொலை செய்தார். அந்திப்பா தன் மூச்சு இருக்கும் வரை உயிர்த்த ஆண்டவரை உயர்வாக அறிக்கையிட்டு மாண்டு போனார். அதை பார்த்த விசுவாசிகள் தங்களை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தனர். இங்கு அப்போஸ்தலனாகிய தோமாவின் அறிக்கை சான்றாக சொல்லப்பட்டுள்ளது. சீடர்கள் கிறிஸ்துவை கண்டோம் என்று தோமாவிடம் சொன்னபோது அவரது காயங்களை என் கண்களால் கண்டால் மட்டுமே விசுவாசிப்பேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு தோமா சீடர்களோடு இருக்கும்போது பூட்டிய அறைக்குள் உங்களுக்கு சமாதானம் என்றார். தோமா கிறிஸ்துவை கண்டதும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று முழுமையாக அறிக்கை செய்தார். நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்ந்தும் ஆண்டவரை அறிக்கையிட மனமற்று இருக்கின்றோம். நமது பூட்டிய மனதுக்குள் வசனத்தால் பேசுகிறார். நாம் அசட்டை செய்து வாழாது முழுமையாக நம்மை ஒப்படைத்து ஜீவனுள்ள ஆண்டவரை அறிக்கை செய்து வாழ்வோம். அந்த சான்று வாழும் நமது தலைமுறைக்கு வழிகாட்டியாக அமையட்டும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.